3 நல்ல நண்பர்கள் இருந்தார்கள். தீக்ஷிதா, உதித், அக்ரேயா. இவர்கள் மூவரும் எப்போதும் ஒன்றாகவே இருப்பார்கள். விளையாட்டு, படிப்பு, சிரிப்பு எல்லாமே சேர்ந்தே செய்வார்கள். ஒரு நாள் அவர்களுடைய பள்ளியில் ஒரு பெரிய போட்டி அறிவிக்கப்பட்டது. யார் சிறந்த மாணவர் போட்டி. முதல் பரிசு ஒரு பெரிய கோப்பை, மேலும் எல்லாரிடமும் பாராட்டு. மூவருக்குள்ளும் ஒரு ஆசை தோன்றியது. நாம தான் இந்த போட்டியில் ஜெயிக்கணும். தீக்ஷிதா சொன்னாள், நான் டான்ஸ் பண்ணுவேன். உதித் சொன்னான், நான் பாட்டு பாடுவேன். அக்ரேயா சிரிச்சுக்கிட்டு சொன்னாள், நான் ஓவியம் வரைய போறேன். போட்டி நாள் வந்தது. முதலில் தீக்ஷிதா மேடைக்கு போய் அழகாக நடனமாடினாள். அனைவரும் கைத்தட்டினார்கள். அடுத்தது உதித். அவன் இனிமையான குரலில் பாடினான். அனைவரும் மயங்கி போனார்கள். மூன்றாவது அக்ரியா. அவள் வரைந்த ஓவியம் மிகவும் அழகாக இருந்தது. அதையும் பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இப்போ முடிவு சொல்லும் நேரம் வந்தது. ஆசிரியர் சொன்னார், இந்த முறை மூவரும் சமமாக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். மூவரும் ஒரே நேரத்தில் ஒருவரையொருவர் பார்த்தார்கள். ஆனா இதுல ஜெயிக்க போறது ஒரே ஒரு ஆள்தான். மூவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அந்த பார்வையில் ஒரு கேள்வி, நட்பா பரிசா? அந்த நேரத்தில் தீக்ஷிதா முன்னே வந்து சொன்னாள், சார், நான் இந்த போட்டியிலிருந்து விலகிறேன். அனைவரும் அதிர்ச்சி. அதுக்குள்ளே உதித் சொன்னான், அப்போ நான் கூட விலகிறேன். அக்ரேயா சிரிச்சு சொன்னாள், நான் மட்டும் எப்படி இருக்க முடியும்? நானும் விலகிறேன். முழு ஹால் அமைதியாகி போனது. ஆசிரியர் மெதுவாக கேட்டார், ஏன் இப்படி செய்கிறீர்கள்? மூவரும் ஒன்றாக சொன்னார்கள், நாங்கள் ஜெயிக்கணும். ஆனா தனியாக இல்ல, நாங்கள் 3 பேரும் சேர்ந்துதான் ஜெயிக்கணும். அந்த வார்த்தைகள் கேட்டவுடன் அங்கே இருந்த எல்லாருக்கும் கண்களில் கண்ணீர். ஆசிரியர் சிரித்து கொண்டு சொன்னார், நான் இந்த முடிவை தான் எதிர்பார்த்தேன். அவர் மேடையில் 3 கோப்பைகளை கொண்டு வந்தார். இது உங்கள் திறமைக்கான பரிசு. ஆனா இதைவிட பெரிய பரிசு. அவர் ஒரு பெரிய கோப்பையை காட்டினார். இந்த நட்புக்கான பரிசு.